பட்ஜெட் லோகோவை வெளியிட்டிருந்தேன். மொழிக் கொள்கையில் நம்ம எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கோம்னு காட்ட அதில் ரூன்னு வச்சுருந்தோம், அவ்வளவுதான். ஆனால் தமிழை பிடிக்காதவங்க அதை பெரிய நியூஸ் ஆக்கிட்டாங்க. ஒன்றிய அரசுக்கிட்ட 100 நாள் வேலை திட்டத்துக்கான சம்பளத்தை தாங்க, பேரிடர் நிதி தாங்க, பள்ளி கல்வி நிதியை விடுவீங்கன்னு தமிழ்நாடு சார்பாக 100 கோரிக்கை வச்சுருப்பேன். அதுக்கெல்லாம் பதில் பேசாத ஒன்றிய நிதியமைச்சர் இதை பற்றி பேசியிருக்காங்க. அவங்களே பல பதிவுகளில் ரூனு தான் போட்டிருக்காங்க. ஆங்கிலத்துலேயும் எல்லாரும் ருப்பீஸை சிம்பிளாக ஆர்எஸ்ன்னு தான் எழுதுவாங்க. அதெல்லாம் பிரச்சனையாக தெரியாதவங்களுக்கு இதுதான் பிரச்சனையாக தெரியுது போல். மொத்தத்தில் இந்திய அளவில் நம்ம பட்ஜெட்டும் இட்டு தமிழும் இட்டு, இது எல்லோருக்கும் எல்லாம் பட்ஜெட். எதிர்க்கட்சிகளோட விமர்சனங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் இருந்தால் அதை நம்ம பரிசீலிக்கலாம். ஏதாவது நெகட்டிவாக சொல்கிறதுக்காகவே சிலர் சொல்கிறது அரசு மேலே இருக்கக்கூடிய வன்மம் மட்டும்தான் தெரியுது. உருப்படியாக அது எதுவும் இல்லை. இருந்தாலும் நம்ம எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டு இருக்கோம் என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகளை ஆதாரபூர்வமாக சொல்ல விரும்புகிறேன். 2011 2016 வரைக்கும் நம்முடைய கடன் வளர்ச்சி என்பது 108 விழுக்காடு. இதுவே 2016 2021 128 விழுக்காடாக அதிகரிச்சுது. ஆனால் நம்ம திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்றதிலிருந்து இப்போ வர 93 விழுக்காடுன்னு இதை குறைச்சிருக்கிறோம். கடன் எல்லாமே கட்டுக்குள்ள இருக்கா? எந்த வகையில மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு தனித்துவமா இருக்கு? தமிழ்நாட்டுடைய கடன் கட்டுக்குள்ள இருக்குன்னு அண்மையில் வெளியான பொருளாதார ஆய்வறிக்கையும் தெளிவுபடுத்தியிருக்கு. கடன் வாங்காத அரசுன்னு எதுவும் இல்லை. அப்படி வாங்குகிற கடனை முறையாக செலவு பண்ணுறோமா என்பது தான் முக்கியம். அந்த வகையில் எதிர்கால தலைமுறைக்கான முதலீடாக தான் திராவிட மாடல் அரசு கடன் தொகையை செலவு பண்ணியிருக்கு. அதனால தான் எதிர்க்கட்சிகளோட அர்த்தமற்ற விமர்சனத்தை வல்லுநர்களும் நாளேடுகளின் தலையங்கங்களுமே தவறுன்னு ஆணித்தரமாக சொல்லிட்டாங்க.